இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 27ஆம் திருவசனம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்து இருக்கிறார். இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித பொனவெந்தூர் ஆயர் மறை வல்லுனரிடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரது மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே என்று ஜூலை மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? உடல் நலம் மனநலம் எப்படி இருக்கின்றது? இன்று ஜெபித்தீர்களா? சந்தோஷமாக இருங்கள். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், எதையும் நினைத்து பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள். மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு நாளையும் ஜெபத்தோடு வாழுங்கள். சரி நண்பர்களே, பழமையை பற்றி ஒன்றுமே தெரியாமல் புதுமையை சிறப்பாக படைக்க முடியாது என்று சொல்லுகிறது வசனம். புதிய உயரங்களை அடைய விரும்பினால் கடந்த காலத்தின் பாடங்களையும் அனுபவங்களையும் மதிக்க வேண்டும். வேர் உறுதியாக இருந்தால்தான் மரம் உயரமாக வளரும். அதே போல நல்ல அடித்தளத்தின் மீதே சிறந்த எதிர்காலம் கட்டப்படுகிறது. விவிலியம் நம்மை பழைய பாதைகளில் இருக்கும் ஞானத்தை தேடச் சொல்லுகிறது. இயேசுவுடைய வார்த்தை தலைமுறைகளை கடந்தும் மாறாத சத்தியமாக நிற்கிறது. பழைய பாதைகளை விசாரித்து நல்ல வழி எது என்று கேட்டு அதிலே நடங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று எரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. கடந்த காலத்தின் ஞானத்தை மதியுங்கள், அதன் மேல் இயேசு உங்கள் எதிர்காலத்தை அழகாக கட்டுவார். சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? எல்லாம் என் திறமையால் அல்ல, இயேசுவின் அருளால் என்று நாம் சொல்ல வேண்டுமாம். இன்றைய முதல் வாசகத்தில் அசரிய அரசன் தன் வெற்றியை பார்த்து பெருமை கொள்கிறான். என் வலிமையால் என் ஞானத்தால் நான் இதை செய்தேன் என்று தற்பெருமையுடன் பேசுகிறான். ஆனால் ஆண்டவர் ஒரு ஆழமான உண்மையை நினைவூட்டுகிறார். கோடரி தன்னை பயன்படுத்துபவனை விட பெரியதா என்று யோசிக்கிறார். அதாவது கருவி தன்னை இயக்குபவரை விட பெரியதல்ல என்று சொல்லித் தருகிறார். அசரியா ஒரு கருவி மட்டுமே, செயல்படுத்தியவர் யார்? ஆண்டவர், இறைவன். அதே போல நீங்களும் நானும் கருவி மட்டுமே. நம்மளை செயல்பட வைப்பவர் யார்? நம்மை பயன்படுத்துபவர் யார்? ஆண்டவர் இயேசு. இந்த ரகசியம் புரிந்துவிட்டால் போதும், எதையுமே குறித்து நாம் இந்த உலகத்தில் பெருமை பாராட்ட மாட்டோம். எப்போதும் தாழ்மையுடன் இருப்போம். சரி நண்பர்களே, இன்று நமக்கு கிடைத்திருக்கும் அறிவை தந்தது யார்? இன்று நாம் உடல் நலத்தோடு இருக்கிறோம் என்றால் அதை தந்தது யார்? இன்று நம் நல்ல வேலை செய்கிறோம், குழந்தைகளுக்கு வேண்டியதை வாய்த்து தருகிறோம் என்றால் அந்த வாய்ப்புகளை உருவாக்கி தருபவர் யார்? நம்மை தாங்கி வாழ வைப்பது யார்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன பதில்? இயேசு என்ற ஒரே பதில்தான். இயேசுவின் அருள் மட்டும் இல்லை என்றால் நம் திறமைகளால் மட்டும் எதையும் சாதிக்க முடியாது. தாழ்மை உள்ள இடத்தில் இயேசுவின் அருள் நிலைக்கும். தற்பெருமை உள்ள இடத்தில் அந்த அருள் விலகிவிடுமாம். ஒரு அழகான இசையை கேட்டு நாம் பாராட்டும் போது யாரும் இந்த வயலின் எவ்வளவு பெரியது என்று சொல்ல மாட்டார்கள். அதை இசைத்த கலைஞரைத்தான் பாராட்டுபவர்கள். அப்படித்தானே இளையராஜா யூஸ் பண்ணும் வயலினோ கிட்டாரோ எது என்றே நமக்கு தெரியாது. ஒரு அழகான பாடலை கேட்கும் போதெல்லாம், அது நம் இதயத்தோடு ரிங்கரிக்கும் போதெல்லாம், அட எவ்வளவு அழகாக மியூசிக் பண்ணி இருக்கிறார் இளையராஜா என்றுதான் பேசுவோம். அதே போலத்தான் நம் வாழ்க்கையில் மக்கள் காணும் நன்மைகள் தம் திறமை மட்டுமல்ல, இயேசு நம்மை கருவையாக பயன்படுத்திய பலன். நண்பர்களே, இன்று ஒரு நிமிடம் எடுத்து சிந்தியுங்கள்.
என் வெற்றிகளுக்கு நான் மட்டுமே காரணம் என்று நான் நினைக்கிறேனா, அல்லது என்னை இந்த இடத்தில் வைத்திருப்பவர் என் இயேசு ஆண்டவர் என்று நன்றியுணர்வோடு வாழ்கிறேனா என்று சிந்திக்க வேண்டும் நண்பர்களே. திறமை நம்மை உயர்த்தலாம், ஆனால் தாழ்மை மட்டுமே நம்மை நிலைநிறுத்தும். நான் தான் என்று சொல்வதை விட ஆண்டவரின் அருளால்தான் என்று சொல்வதே உண்மையான மகத்துவம். எப்படி இதை சாதித்தீர்கள்? அட சூப்பர் போங்க என்று யாராவது உங்களிடம் சொன்னால் நீங்கள் என்னால் எதுவும் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட், எவ்ரிதிங் இஸ் பிகாஸ் ஆஃப் மை லார்ட் ஜீசஸ் என்று நீங்கள் பதில் சொல்லும்போது அதை காண்கிற ஆண்டவர் இயேசுவும் உங்களை மென்மேலும் ஆசிர்வதிப்பாராம். சரி நண்பர்களே, இன்றைய நற்செய்தி என்ன சொல்லுகிறது? குழந்தை மனம் கொண்டவர்களுக்கே இறைவன் தன்னை வெளிப்படுத்துகிறாராம். இன்றைய நற்செய்தியில் இயேசு மகிழ்ச்சியோடு தந்தையை போற்றுகிறார். ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் சில விஷயங்களை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் என்று சொல்லுகிறார். இங்கே இயேசு கல்வி அறிவை குறைத்து பேசவில்லை, தன்னையெல்லாம் அறிந்தவன் என்று நினைக்கும் மனநிலையை பற்றித்தான் பேசுகிறார். இந்த உலகத்தில் சிலர் வாழ்கிறார்கள். அவர்கள் எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்து கொள்வார்கள். பாருங்களேன், அந்த மனநிலையை பற்றி பேசுகிறார். ஒரு குழந்தை தன் தந்தையை முழுமையாக நம்புகிறது. கேள்விகள் இருந்தாலும் அன்போடும் நம்பிக்கையோடும் அவரது கையை பிடித்து கொள்கிறது. அதே போல இயேசுவை உணர்வதற்கு பெரிய அறிவு தேவையில்லை, பணிவான இதயம் போதும். எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கும் மனம் இயேசுவுக்கு மூடப்பட்ட மனம். ஆண்டவரே இயேசுவே எனக்கு கற்றுத்தாரும் அப்பா என்று இயேசுவோடு பேசும் மனம்தான் அழகான மனம். அந்த மனதோடு தான் இயேசு பேசுவாராம். சரி நண்பர்களே, ஒரு காலியான பாத்திரத்தில் தான் புதிய தண்ணீரை நிரப்ப முடியும். ஏற்கனவே எனக்கெல்லாம் தெரியும் எனக்கெல்லாம் தெரியும் என்று உங்கள் பாத்திரம் நிரம்பி இருந்தால் அதிலே எப்படி இயேசு தன்னுடைய ஞானத்தை தர முடியும், தன்னுடைய ஆசீர்வாதங்களை தர முடியும்? சொல்லுங்கள், முடியாது. அதே போல தன்னை நிரப்பிக்கொண்டே அகங்கார மனதோடு இருப்பவர்களை இயேசு விரும்புவதில்லை, வளர்ச்சி அடைய செய்வதும் இல்லை என்று ஒரு நிமிடம் எடுத்து சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. நான் எல்லாவற்றையும் தெரிந்தவன் என்று நினைக்கிறேனா, அல்லது இயேசு என்னை கற்றுக் கொடுக்கும் போது, எனக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும் போது கேட்க தயாராக இருக்கிறேனா, மாற தயாராக இருக்கிறேனா? இயேசுவின் பெரிய அறிவு, அதற்கு நான் எம்மாத்திரம் என்ற நினைப்பு நமக்குள் வேண்டும். ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும் உங்கள் சுய அறிவினால் அல்ல, இயேசுவிடம் ஜெபித்து செய்ய வேண்டும். தாய் மரியிடம் ஜெபித்து செய்ய வேண்டும். அப்போது எல்லா தடைகளையும் அவர் உங்களுக்கு முன்னால் நடந்து சென்று நீக்கி போட்டு உங்களை சிறப்பாய் வாழ வைப்பார். சரி நண்பர்களே, இன்றைய திருப்பாடல் வழி ஒரு சின்ன ஜெபம் செய்யலாமா? ஆண்டவரே, அவர்கள் உம் மக்களை நசுக்குகின்றனர், உமது உரிமை சொத்தான அவர்களை ஒடுக்குகின்றனர். எங்களை காப்பாற்றும் இயேசுவே, எங்களை எங்கள் எதிரிகள் வெட்டி வீழ்த்தாதபடி திக்கற்று நிற்கும் எங்களுக்கு தயவு பாராட்டும் இயேசுவே. ஆண்டவர் இதை கண்டுகொள்ளவில்லை, யாக்கோபின் கடவுள் கவனிப்பதில்லை என்னை என்று என் உற்றார் உறவினர்கள் எங்களை பற்றி ஏளனமாய் பேச விட்டு விடாதேயும். எங்களை கண்ணோக்கி பாரும், எங்கள் தேவைகளை சந்தியும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கும் ஜெப விண்ணப்பங்களுக்கு சீக்கிரமே பதில் தாரும் இயேசுவே. மக்களிடையே அறிவிலிகளாய் இருப்போம் எங்களை அறிவிலேயே முட்டாளே என்று பிறர் பேசும்படி விட்டுவிடாதேயும். மதிகேடானவரே என்று எங்களை பற்றி பிறர் கீழாக பார்க்க விட்டுவிடாதேயும். உமது அறிவை எங்களுக்கு தாரும். எங்கள் குடும்பத்தை சிறப்பாக நடத்த, எங்கள் வேலையை சிறப்பாக செய்ய, வாழ்க்கையில் மென்மேலும் உயர, எங்கள் கைகளின் பிரயாசத்தை கொண்டு பலருக்கு உதவி செய்யும் இடத்தில் நாங்கள் வளர்ந்து நிற்க எங்களுக்கு உதவும் இயேசுவே. செவியை பொருத்தியவர் கேளாது இருப்பாரோ? கண்ணை உருவாக்கியவர் காணாது இருப்பாரோ? மக்களினங்களை கண்டிப்பவர், மானிடருக்கு அறிவூட்டுபவர் தண்டியாமல் இருப்பாரோ என்று இன்றைய வசனம் சொல்லுகிறது. நீர் எங்களை தண்டித்தால் நாங்கள் பிழைக்க முடியாது ஆண்டவரே. எங்களை மன்னித்து வாழ்வு காட்டும். நாங்கள் செய்த சிறு தவறுகள், பெரிய தவறுகள், பேசிய பேச்சுகள்
அனைத்தையும் நீர் மன்னித்து வாழ்வு தரும்படியாய் மன்றாடுகிறோம். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடவே மாட்டார். தம் உரிமை சொத்தாம் அவர்களை கைவிட மாட்டார். தீர்ப்பு வழங்கும் முறையில் மீண்டும் நீதி நிலவும். நேரிய மனதினர் அதன் வழி நடப்பர். ஆண்டவரே, எங்களை கைவிடாத நேசரே, நேரிய வழியில் எங்களை நடத்தும்படியாய் இந்த நாள் முழுவதையும் உமது கரங்களில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.